Renatos Perspectivas. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு கேஜெட் தான். ஆனால் இந்த டைப் ஆஃப் டிவைசஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய லைஃப் சேவிங் கேஜெட்ஸாக வரப்போகுது. இந்த டெக்னாலஜினால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாபிக் போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய பாஸ்ட் வீடியோஸ் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டை செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட் சேனல்லே இருக்குது, அது மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாபிக் என்னென்னா வேரபிள்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி வேரபிள்ஸும் பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த ஹெல்த்லேயும் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வரதாக இருக்க போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேரபிள்ஸும் பயோடெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நமக்கு ஹெல்த்லேயும் சரி ஒர்க்லேயும் சரி நல்ல ப்ரொடக்டிவாக கொடுக்க போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கோம், ஸ்லீப் ரேட், ஹார்ட் பீட் எல்லாம் கேல்குலேட் பண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் இப்படி இருக்க போகிறது கிடையாது. அடுத்த தலைமுறை வேரபிள் டிவைஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடலை மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் புரிஞ்சிட்டு செயல்பட போகுதுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும்னா வேரபிள்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்மார்ட் வாட்ச் டைப் ஆஃப் டிவைஸாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹெட் பேண்ட்ஸ் மாதிரியும் கிளாத்திங் டைப்ஸ் மாதிரியும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி கூட கம்பைன் பண்ணி ஒர்க் ஆக போகுது. ஸோ இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது, அப்புறம் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணுறதாகவும் இருக்க போகுது. இந்த டிவைசஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸாக, ஸ்மார்ட் கிளாஸஸாக, இப்போ நியூரல் பேண்ட்ஸாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கிளாத்திங்காக இருக்க போகுது. அதுவும் பர்டிகுலராக ஸ்மார்ட் கிளாத்திங்னு சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட போஸ்டரை கரெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் எப்பவுமே வந்துட்டு ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்க போகுது. நம்ம உட்காந்தே இருக்கிறனால நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளை ப்ராப்பராக ஒரு போஸ்டரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ், அதாவது இந்த ஸ்மார்ட் கிளாத்திங் டிவைஸு பெரிதும் உதவியாக இருக்க போகுது. தற்போது சூழலில் வேரபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூஸ் ஹெட் பேண்ட்னு சொல்லப்படுற இந்த டிவைஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்லைனா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் ஃபோக்கஸ் லாஸ் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு ஜென்டலாக ஃபீட்பேக் கொடுத்துட்டு நம்மளை ஃபோக்கஸாக வச்சுக்கும். இந்த மியூஸ் ஹெட் பேண்டுன்னு சொல்லப்படுற டிவைஸ் பார்த்திங்கன்னா இஇஜி அப்படி சொல்லப்படுற எலக்ட்ரோ என்செஃபாலோகிராம் சென்சார் யூஸ் பண்ணுது. இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னா இந்த இஇஜி சென்சார் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் மெட்டல் டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்புக்கு மேலே, அதாவது நம்ம தலைக்கு மேலே இதை வச்சுருப்பாங்க. இந்த டிவைஸோட வேலை என்னென்னா பிரெயின்லேருந்து வர எலக்ட்ரிக்கல் சிக்னலை சென்ஸ் பண்ணுறது தான். நம்ம பிரெயினோட நியூரான்ஸ்லேருந்து வர டைனி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால பிரெயினோட ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரெயின் டிஸார்டர்னு சொல்லப்படுற எபிலெப்சியை ட்ராக் பண்ணி சால்வ் பண்ணவும் போகிற மாதிரி இருக்க போது இந்த டிவைஸ். இந்த டெக்னாலஜி அதாவது பார்த்துட்டிங்கன்னா மியூஸ் ஹெட் பேண்ட் பார்த்திங்கன்னா ரியல் டைமில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அவர் 12 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்ட் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மியூஸ் ஹெட் பேண்டுன்னு சொல்லப்படுற இந்த டிவைஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது அவரோட வீடியோவை பார்த்திங்கன்னா 20% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாச்சு என்ன சொல்ல வராங்கன்னா அது வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருக்கு, அதோட அவர் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பயோ இன்டிகிரேட்டட் சென்சார்ஸ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் கண்டிப்பாக பண்ண போகுது. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேலே டைனி பேச்சஸை வைக்க போகிறாங்க. ஸோ அது மூலயமா நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை, ஹைட்ரேஷன் லெவலை, அப்புறமேட்டு பிளட் சுகர் லெவலை இந்த டிவைஸ் ஈஸியாக கேல்குலேட் பண்ணி இந்த டைனி பேச்சஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப நேரமாக உட்காந்து இருக்கிறனால யூ ஹேவ் பின் ஃபோக்கஸ் ஃபார் 90 மினிட்ஸ், டேக் அ ஷார்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியை சென்ஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு டைமும் இந்த டிவைஸை சொல்லிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஐஸ்லேயும் இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த டிவைஸ் நம்ம ஐஸ் டயர்டாக இருக்கும்போது அந்த டிவைஸோட கிளாஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃப்யூச்சரில் வரப்போகிற இந்த டெக்னாலஜி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வேரபிள்ஸும் பயோடெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டர் அண்ட் ஹெல்த்தியர் லிவிங் தரப்போகுது. இந்த டெக்னாலஜி நம்ம பாடியை ரியல் டைமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளை ப்ரொடக்டிவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிசீஸ் இல்லாத பர்சன் நம்மளை வைக்க போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்னதான் நம்ம நிறைய அட்வான்டேஜஸ் சொன்னாலும் இந்த டிவைசஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. டேட்டா பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுனால இந்த ப்ரைவசி ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஸோ நம்ம கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இந்த வேரபிள் டிவைஸ் என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டா, அதாவது சென்சிட்டிவ் டேட்டா நம்மகிட்ட கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹெல்த் டேட்டா வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணணும். ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம டேட்டா வந்துட்டு தேர்ட் பார்ட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் அன்ஆத்தரைஸ்டாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது பார்த்துட்டிங்கன்னா பவர் கன்சம்ஷன். இந்த டிவைசஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறனால இது என்ன இஷ்யூ ஆகுனா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போடுவோம். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போடுறதுனால இதோட பேட்டரி லெவல், அதே போல் இதோட இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதான் சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்துட்டிங்கன்னா என்னதான் இந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜி இருக்கிறனால இதோட காஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கன்க்ளூஷன் சொல்கிறேன்ட்டு. அது என்னான்ட்டுனா ஆல்ரெடி உங்களுக்கே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் பெனிஃபிட்ஸாக அதிகம். நம்ம டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நம்மளால் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் ரியல் பவர் டெக்னாலஜி இருக்க போகுது. எதிர்காலம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண கடினமாக உழைப்பது பற்றி மட்டும் இல்லைங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டர் வித் அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா இந்தமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் நிறையா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், டேக் கேர், பாய்.